ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதாக பரலோகபிதாவே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமம் இப்படி கத்துவதை செம்படி செபிக்கிறோம். கத்த கிரியை செய்வீராக. சமூகம் எங்களுக்கு ஆனந்தம் பேரின்பத்தை கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேதபதி 1 கொரிந்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம். ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கிரியை செய்வாராக. நம்ம அர்ப்பணிப்போம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? ஆயினும் நான் உங்களால் மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிற வேளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரை, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களால் கற்றுக்கொள்ளவும், ஒருவனின் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக எருமாப்படையாத இருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னை அப்பொல்லோவையும் திஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அண்டியம் ஒன்று விசேஷித்தனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்கள், இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே. எங்களை இல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாக இருக்கும். அப்பொழுது உங்களுடனே நாங்களும் ஆளுவோமே. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனகீனர். இந்நேரம் வரைக்கும் பக்தி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்கள் இடமில்லாதவர்களுமாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், பயப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரையிலும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாருக்கும் துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தாய் தகப்பன் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்திற்கு அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறது சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவருடைய பேச்சை அவருடைய பலத்தை அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? அதிகாரம் 5. உங்களுக்கு உள்ளே விபச்சாரம் உண்டென்று விருத்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மணியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே, நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினால் உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோடு இருக்கிறவனாய் இருக்கிறது செய்வதை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன்.
நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்புக்கு ஆக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடி புத்திமதியாக நடந்து பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே களைந்து போடுங்க. ஏனெனில் தம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதனால் பழைய புளித்த மாவுடைய அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவும். விபச்சாரக்காரரோட கலந்து இருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். நாளை உலகத்திலுள்ள விபச்சாரக்காரர்கள், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகர் இவர்களுடைய பெண்களையும் காத்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினேன் என்னவென்றால், சகோதரர் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, உதாசீனக்காரனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கக்கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிற அந்த காரியமோ உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லது நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அசுத்த பொல்லாதவர்களை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அதிகாரம் 6. உங்கள் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வாக்குவாதம் உண்டான வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்திலே போகாமல் அநீதிக்காரிடத்திலே போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்திற்கால் என்று அறியீர்களா? உங்களால் நியாயத்திற்கப்படுவதில் அநீதிய வழக்குகளை தீர்க்க கொடுத்திருக்கிற தேசமெல்லாம் கொடுத்துக்கிறார் கொடுத்திருக்கிறார். தேவதூதர்களை நியாயந்திருக்க வேண்டும் என்று அப்படி ஜீவ மார்க்கத்துக்கிட்ட தீர்த்து கொள்ளப்பட்டுகிறது. எப்படி இந்த ஜீவனுக்கு எதுவான நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது? எப்படி இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்குள் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவன் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்களும் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் என் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, என் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்தும் இருக்கிறீர்கள். சகோதரிக்கு அப்படியே அப்படியே செய்கிறீர்களே. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும், விபச்சாரக்காரரும், சுயப்பணிச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், பெரியரும், உதாரணம் கொள்ளையும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் ஒருவன் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவன் இப்படிப்பட்டவனாய் இருந்தால் இயேசு கிறிஸ்து ஆயினும் ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் எதற்கு? ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினார் என்று நம்மையும் நமது வல்லமையினாலே எழும்புவார். உங்கள் சரீரத்தின் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயவங்களின் வேசியின் அவயவங்கள் ஆகலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு நீ இருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாக இருக்குன்னு என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவனுடைய ஒரே ஆவியாக இருக்கிறவனும் பேசித்தனத்திற்கு விலகி ஓடுவான். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். பேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் அவர்களுக்கு உள்ளவர் என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகலும் தேவனுக்கு
உடையவனாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதிகாரம் 7. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயையும் தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் பேசித்தனம் இல்லாதபடி அவனவன் தன் சொந்த மனுஷனையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியின் தன் புருஷனை செய்ய கடவன். மனைவியாளையில் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி இல்லை, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி இல்லை, மனைவி அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிறாதபடி இருவரும் ஒரு சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதத்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகலும் அவனவனுக்கு தேவன் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு ஒரு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். ஆகலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவுள். வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. விவாகம் பண்ணி கொண்டுள்ள நான் அல்ல, கர்த்தரே எனக்கு கட்டளையிடுகிறது. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக்கப்பட கடவன். புருஷனையும் தன் மனைவியையும் தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதான சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தாலும் அவனுடைய வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீ புருஷன் அவிசுவாசியாக இருந்தும் அவைகளுடனே வாசமாக இருக்க அவனுக்கும் சம்மதமாக இருக்க கடவன். என்னத்தினாலெனில் அவிசுவாசிமான அவன் புருஷன் தன் மனைவியை ஆக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவி தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கும். இப்பொழுதே அவைகள் பரிசுத்தராக இருக்கின்றன. ஆகல அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாகிய சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவி அளவிலே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும் புருஷனை நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ எனக்கு சொல்லி என்றார். தேவன் அவைகளை கேட்டு பேசி முடித்த அந்த கர்த்தர் அவனவன் அழைத்தபடியே அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படி திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதிருக்கிறவனாக வகைதேடானவர்கள். ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன். அடிமையானவர் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாது. நீ சுவாதீன கூடுமானால் அதை நல்லதென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவள் கர்த்தருடைய சுவாதீனத்தினாலும் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுவாதீன கிறிஸ்துவுடைய அடிமையாக இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருடைய அடிமைகளாக இராதீர்கள். சகோதரி அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவுள். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளையிடவில்லை. ஆகலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்ற அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறேன். அது என்னவெனில் இப்பொழுது உண்டாக இருக்கிறதில்லை என்று விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோட பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ அவளை இந்நாள் வரைக்கும் வைத்திருந்த மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னியை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள். அதற்கு நீங்கள் நம்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்று, இனிவரும் காலம்
சொல்லுகிறது என்னவெனில், சகோதரரே, மேலும் சகோதரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களைப் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாக அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதை நீங்கள் இருக்க விரும்புகிறேன். விசுவாசமில்லாத கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கும் என்று கர்த்தருக்குரியவைகளை கவலைப்படுகிறேன். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கிறேன் என்று உலகத்திற்கு உரியவைகளுக்காக கவலைப்பட, அதுபோல் மனைவி அளவிலும் கன்னிகளும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்தில் அந்த மேலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தர் தமக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவன் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாக இருக்கும்படி நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். அகலும் ஒருவன் தன் புத்தியும் கன்னி பருவம் கடந்து போகிறதுனால் அவ்விதம் பண்ணாமல் இருப்பதா அவளுக்கு தகுதி இல்லை என்றும், அவளுக்கு விவாகம் பண்ணுவதா அப்படியே என்று விளங்க பண்ணுவது அவசியம் நினைத்தால் அது தன் மனதின் செய்யப்படி அது பாவம் மன்னிப்பாகும். விவாகம் பண்ண கடவன். ஆகிலும் இதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்தில் உறுதியான உலகம் சுவாசித்ததுக்காக அதிகாரமுள்ள மிகுந்த தன் புத்திரரின் கன்னி பருவத்தை காக்க வேண்டும். தன் இருதயத்தை தீர்மானத்திற்கு ஒரு நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவன் விவாகம் பண்ணி கொடுக்கிறவன் நன்மை செய்கிறான். கொடாமல் இருக்கிறவன் தன் நன்மைக்கு ஏதோ செய்கிறான். மனைவியின் தன் மனுஷ காலம் வரையிலும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிற என் புருஷன் மரித்த பின்பு தமக்கு இஷ்டமானபடியால் கர்த்தருக்கு பிரியமான கட்டப்பட்டிருக்க மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிற தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனை ஆகலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாக இருக்கிறாள். ஆகலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவாதியாக இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நீ கொடுத்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். பசுநாய பவுல் மூலமாக குடும்ப காரியங்களை, குடும்ப நடத்துகிற குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசினீர். நன்றி. நாங்கள் கேட்டு கவனித்து நடக்க கிருபை தாரும், பலன் தாரும், வியாதி விட்டவர்களை சுகந்தாரும், ஞானத்தை தாரும். ஆண்டவரே, இன்று காரியங்களுக்கு போகிறவர்களுக்கு நீர் வாய்க்க பண்ணும். எல்லாம் ஒரு அற்புத செய்யுங்கள். நீ அற்புத கட்டுகளை உடைத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரிசுகிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.